தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். படை பட்டாளத்துடன் போய் திமுகவுக்கு ஆதரவை தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். படை பட்டாளத்துடன் போய் திமுகவுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் வருகின்றது. திமுக ஆளுங்கட்சியாக உள்ளதால் காரியம் நடக்க வேண்டும், கூடுதல் தொகுதி கேட்க வேண்டும், கூட்டணியில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற காரியத்துக்காக திமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் ஒரு சில நாட்களாக சில சாதி தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள். அந்த வகையில் இன்று திருமாவளவன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரடியாக தன்னுடைய படை பட்டாளத்துடன் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். 2026 திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தை கட்சியின் விருப்பம் என்று தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வாங்குகிற வாக்குகளில் 25% அது விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இங்கே தான் கொஞ்சம் நெருடல் ஏற்படுது. திமுக கூட்டணி ஒரு 50% அல்லது 40% வாக்குகள் வாங்குச்சுன்னா அதில் 25% விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு அப்படிங்கிறாப்புல. அப்போ 10%. அப்போ தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 10% வாக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. 10% வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று எந்த தேர்தலில் 10% வாக்குகளை தனித்து வாங்கி உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் எந்த சட்டசபை தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தது கிடையாது. திமுக அதிமுகவோட மாறி மாறி சவாரி செஞ்சு தான் பழக்கம். தனித்து போட்டிக்கிட்டாங்கன்னா 1% வாக்குகள் கூட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைக்காது. கவுன்சிலர் எலெக்ஷனில் 100% வாக்குகள் கூட கிடைக்காது. 100 ஓட்டு கூட கிடைக்காது. கவுன்சிலர் எலெக்ஷனில் சட்டசபை தேர்தலில் 1000 வாக்குகள் கூட கிடைக்காது. பாராளுமன்ற தேர்தலில் 10,000 வாக்குகள் கூட கிடைக்காது. இதுதான் உண்மை. ஆனால் 25% வாக்குகள், அதாவது திமுக வாங்குகிற ஓட்டில் 25% விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு அப்படின்னா 10% வாக்கு விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்கிறாப்புல. முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறாப்புல. கேட்குறவ கேனப்பையன்னா கேப்பையில் நெய் வலின்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான். திமுக கூட்டணி வாங்குகிற வாக்கில் 25% விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் தனித்து போட்டிக்கிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க தயாரா? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. சும்மா எனக்கு 10% வாக்கு இருக்குது, 15% வாக்கு இருக்குது, 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்குரிய தகுதி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. சும்மா அடித்து விடக்கூடாது. போகிற போக்கில் அடித்து விடக்கூடாது. உனக்கு என்ன தகுதி இருக்குது? 234 தொகுதியில் போட்டியிட தகுதி இருக்கா? உன்னுடைய வாக்கு வங்கி என்ன? முதல்ல வாக்கு வங்கியை நிரூபி. அதை விட்டுவிட்டு எனக்கு 234 தொகுதிகள் 25%க்கும் அதிகமான வாக்குகள். இந்த விஜய் கதை தான். ஒருத்தன் 1% வாக்கு அப்படிங்கிறான். பிரபல நிறுவனம் கருத்து கணிப்பு விஜய் 1% வாக்கு பெறுவான்றான். மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் 60% வாக்குகளை பெறுவான்றான். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இன்றைக்கி சொல்லியிருக்காப்புல, திமுக கூட்டணி வாங்குகிற வாக்குகளில் 25% விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு அப்படிங்கிறாப்புல. இது ரொம்ப மலைப்பாக தெரியுது. கேட்குறவ கேனப்பையனா கேப்பையிலேருந்து நெய் வடியுமா? அந்த கதை மாதிரி இருக்குது. திருமாவளவன் திமுக கிட்ட கொத்தடிமையாயிட்டார். முதல்ல ஆதித்தமிழர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன்கிட்டருந்து ஆதித்தமிழர்கள் வெளியே வர வேண்டும். தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க வேண்டும். இன்றைக்கி திருமாவளவன் திமுக கிட்ட கூட்டணி வச்சுருக்காப்புல. வேங்கை வயல் பற்றி பேசினாரா? திரௌபதி அம்மன் கோயிலுக்காண்டி போராட்டம் நடத்தினாரா? வேங்கை வயல் போராட்டத்துக்காண்டி போராடினாரா? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஏதாவது போராடினாரா? ஒரு போராட்டமே நடத்தலை. சும்மா 4 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டு வாங்கிட்டா சமூக விடுதலை கிடைச்சிடுமா? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. திருமாவளவனை ஆதித்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவனை விட்டு ஆதித்தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.